உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி குத்த போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வணக்கம். கர்நாடகக்காரனுங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு, இல்லை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல், இல்லை நேரடியாக போய் என்னடா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய துணிவெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சர், அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து முத்த வாங்குறாப்புல, அந்த லட்சணத்தில் அந்த ஆள். இன்னொரு ஆள், அவன் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவன் என்ன சொல்கிறான், பாலியல் தொந்தரவு ஈடுபட்டும், அதாவது பாலியல் தொந்தரவில் ஈடுபடும் போது எவனாச்சும் ஒருத்தர் அத்துமீறி செயல்படுவான்ல, ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதினா நெத்தி போட்டில் சுடு, இல்லைன்னா கத்தி எடுத்து அவன் கழுத்தை அறுத்துடு, இந்த மாதிரியான பேச்சுக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி நடக்கும்போது நீ சிவனேன்னு அமைதியாக இரு, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் இந்த கேடுகட்டன் ஆதாரி. இன்னொருத்தன் அந்த மாநிலத்தின் டிஜிபி, அவன் அந்த ஃபோட்டோலாம் காட்டுறேன் பார்த்துங்க, அந்த லட்சணத்தில் இருக்குன்னா அவன் ஒரு துறைக்கு வந்து டிஜிபி, ஹெட் ஆஃப் த, அது காவல்துறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு துறை. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இல்லைன்னா ஒரு போலியான சான்றிதழை வச்சு வேலைக்கு சேர்ந்துட்டான், அரசாங்க பணியிலையோ இல்லை வேறு எங்கேயாவது சேர்ந்துட்டான்னா அதை வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய துறைக்கு இவன் டிஜிபி. இவன் பண்ணுற வேலையை பார். இவனுங்கள்லாம் என்னடா என்னத்துக்கு தாண்டா வந்தீங்க? இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம், இவன் பண்ணுற அந்த செயல் எங்கே பண்ணுறான்னா, எந்த இடத்துல எனக்கு கோபம் வருது அப்படின்னா, அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, இவன் அத்துமீறி செயல்பட்டான்ல, அந்த பெண்கள் தான் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்னு தெரில. ஆனால் அந்த வீடியோ லீக் ஆனதுக்கு அப்புறம் தான், இந்த வீடியோலாம் லீக் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்கள் போய் புகார் அளிக்கிறது வேறு. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரியான தொந்தரவு பண்ணுறாரு, பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா ஓகே. இப்போ வந்து வீடியோ ரிலீஸ் ஆனதில் பார்க்கும்போது அவங்க வந்து சம்மதத்தோடு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் என்ன கன்றாவியனாக பண்ணிட்டு போட்டோம், இல்லை அவங்க 3 பேருமே ஒரு அவங்களுடைய மனைவிகளாக கூட இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் இந்த பிரச்சனை கிடையாதுன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய பெண்கள் அமைதியாக இருக்கும்போது நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்திய அந்த சின்னம் இருக்குல்ல, 3 சிங்கம் பொறிக்கப்பட்ட சின்னம், அது மற்றும் நம்மளுடைய தேசிய கொடி, அந்த தேசிய கொடியோடைய அந்த மரியாதைக்காவது அந்த நாயை எந்திரிச்சு அங்கிட்டு போய் தொலைஞ்சிருக்கலாமே. அவனை இதுக்கு மேலெல்லாம் எப்படி திட்டுறது? வேறு யாருனாச்சும் பார்த்தாங்கன்னா சங்கடப்படுவாங்களே, இதற்கு மேலே திட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே அவனை எப்படி திட்டலான்னா, எவனாச்சும் சொந்தக்காரன் ஏனாச்சும் பார்த்தானா கன்றாவியாக இருக்குமேன்னு சொல்லி தான் திட்டாமல் விட்றேன். தேசிய கொடிங்கிறது ஒரு எத்தனாயிரம் பேர் உயிரிழந்து ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்து இந்த நாயெல்லாம் வேலைக்கு எடுத்து வச்சுருக்கானுங்க. அந்த நாய்க்கு இத்தனை பேர் உயிரிழந்து இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த நாட்டுக்கு ஒரு கொடி வச்சுருக்கோம், அந்த கொடிக்கு அவமரியாதை இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அந்த நாய் அங்கிட்டு எந்திரிச்சு போய் தொலைஞ்சிருக்கலாமே. இதுக்காண்டி இந்த நாயை கொடூரமாக தண்டிக்கணும். இவன் வந்து பனி மறுதல் செஞ்சிட்டோம், அந்த ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கு வேணாம், அவன் மேலே சரியான முறையில் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த 1 வருஷம் உள்ளே வைக்கிறப்பா, 2 வருஷம் உள்ளே வைக்கிறப்பா, இல்லைன்னா அந்த நாயை கூப்பிட்டு போய் ஜம்மு காஷ்மீரில் விட்றா, இல்லைன்னா லடாக்கில் விட்றா சீனாக்காரன்ட்ட, இல்லைன்னா பஞ்சாபில் கொண்டு போய் விட்றா, பாகிஸ்தானோட சாவட்டம். அவனுக்கு அங்கே அவன் படுற கஷ்டம் தான் தெரிஞ்சாதான் அவன் அங்கே படுற கஷ்டமெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சாதான் இந்த நாய் இந்த கொடிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அந்த நாய்க்கு தெரியும். அது அந்த நாய் மட்டும் இல்லை, இந்த முதலமைச்சர், இந்த அமைச்சர், இவனுங்களுக்கெல்லாம் என்னடா, இவனுங்களுக்கெல்லாம் அந்த தலைமையான ஒருத்தர் இருப்பானே, அவன் யாரா அவன்? ராகுல் காந்தி. அவரு பெரிய ஆள். நம்ம வீட்டில் ஒரு சண்டை வருது, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் ஒரு பிரச்சனை வருது, அதை நமக்குள்ளேயே உட்காந்து பேசினா முடிஞ்சு போயிடும். பக்கத்து வீட்டில் போய் சொன்னால் அது எப்படி இருக்கும், பெருசாக நின்றுக்கிட்டே போகாது. அந்த மாதிரி தான் இந்த ராகுல் காந்திங்கிறவர் நம்ம நாட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனையை நம்ம நாட்டுக்குள்ளே உட்காந்து பேசாமல் வெளிநாட்டில் போய் பேசுகிறது, அமெரிக்காவில் பேசுறது, கனடாவில் பேசுகிறது, இல்லைன்னா ஆஸ்திரேலியாவில் போய் பேசுறது, வெனிசுலாவில் போய் பேசுறது, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமெல்லாம் அந்த ஆள் தான் பண்ணுறாப்புல. அப்படி தான் இருக்குது அந்த கட்சியும். இந்த ஆள் எப்படி இருக்கானோ அது மாதிரி தான் அந்த கட்சியும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா உங்களுக்கு பெண்ணாசை? இவனுங்களுக்கெல்லாம் பிடிச்சி இந்த ஒரு காமெடி வரும், இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், பிடிச்சி அறுத்து விட்றணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா தான் பேசாமல் இருப்பானுங்க.
ஏன்னா வீட்டில் தான் இந்த எருமாட்டுக்கெல்லாம், அதாவது இந்த இவருக்கெல்லாம் வந்து எப்படியும் கல்யாணம் ஆகிருக்கும்ல, என் பேரம்பேத்தியெல்லாம் பிறந்திருக்கும். இந்த ஆளுக்கெல்லாம் இப்போவே அந்த ஆசை. இந்த ஆள் வயசான காலத்தில் சாவை சுடுகாடு தெரிய மலையிறான். இவனுக்கு என்ன கேடு? இல்லை இவனுக்கு தான் என்ன கேடு? நல்லா படிச்சிருக்கான், ஐபிஎஸ் ஆகிருக்கான், இவனுக்கு என்ன கேடு? இவனுங்களெல்லாம் வச்சு அரசாங்கம் நடத்தினா விளங்குன மாதிரி தான். இந்த நாய்களெல்லாம் என்ன தான் பண்ணுறோம்? இந்த நாய்களுக்கெல்லாம் என்னமோ பண்ணிட்டு போங்கடா, அதை தனியாக பண்ணிட்டு போங்க, வேறு எங்கேனாச்சும் போய் தொலைங்க. அது தேசிய கொடிக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? இந்த வீடியோ உலகம் முழுக்க பார்க்கும்போது என்னடா நினைப்பானுங்க இந்தியாவை பற்றி? இவனுங்களெல்லாம் அந்த சர்வீஸ் வச்சு இன்டர்வியூ எடுத்தானுங்களில் ஒரு 4 பேர், அந்த 4 மூதேவிகளையும் செருப்ப கல்விக்கிட்டு அடிக்கணும். அந்த சிவில் சர்வீஸுக்கு நியமனம் பண்ணுறாங்களே இப்போ ஐபிஎஸ், ஐஏஎஸ்ஸு, எஃப்ஆர்எஸ்ஸு, இந்த மாதிரியான பதவிகளுக்கெல்லாம் ஒரு இது வச்சிடலாம். இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணுறானுங்க, தேசிய கொடியை அவமதிப்பு பண்ணுற அளவுக்கு என்னாச்சும் பண்ணுறானுங்கன்னா உடனே துரத்தி விட்றணும், வேலையை விட்டு துரத்தி விட்றணும். அவனுக்கான எந்த ஒரு சலுகையும் கிடைக்கக்கூடாது, எதுவுமே கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏன்னாச்சும் ஒரு சட்டம் கிட்டம் கொண்டு வாங்க. அப்போனாச்சும் இந்த நாய்கள் தேசிய கொடிக்குன்னா என்ன மரியாதை கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது, எத்தனாயிரம் பேர் உயிரிழந்து இந்த தேசிய கொடியும் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரமும் கொண்டு வந்தான், நம்ம இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த ஆஃபீஸுக்கு இவ்வளோ அவமரியாதை பண்ணுறோமே அப்படின்ட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ காண்டாக இருக்குது. மேலேருந்து அந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் பார்த்தானுங்கன்னா நல்லா மெச்சிக்குவானுங்க. இவனுங்களை பார்த்தா, இவனுங்களை பார்த்தா மட்டும் இல்லை, இவனுங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் ஒரு கூட்டம் தெரியுதில்ல, அந்த கூட்டத்தையும் பார்த்தா நல்லா மெச்சிக்குவானுங்க. அவங்கடா நீங்களும் அவங்க இதுவும். இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு அவங்களுடைய கருத்துக்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க.